இதுதான் அந்த சில்க் சாரீஸ்க்கு பேர் பண்றது. இது வந்து இட்ஸ் a பனாரசி பிளவுஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம். யூஸ்வலா நமக்கு ஸ்லீவ்ஸ்ல இங்கே பார்டர் வரும்ல, இப்படி இல்லாம இந்த இடத்துல நம்ம பார்டர் ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் கொடுத்துருக்கோம். பிளஸ் இந்த வீநெக் பேட்டர்னே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி ஒரு பிளவுஸ் எடுத்தா நிறைய சாரீஸ்க்கோ இல்ல நிறைய விதமாவோ ஸ்டைல் பண்ண முடியும், பேண்ட்டுக்கு, லெஹெங்காக்கு, ஸ்கர்ட்டுக்கு, அது மாதிரி கான்ஸ்டன்டா எனக்கு அது தோணிட்டே இருக்கும். அந்த மைண்ட்ல வச்சுதான் ஒரு பிளவுஸ்மே நம்ம டிசைன் பண்றது. இதுவும் இன்னொரு பெஸ்ட் செல்லர் தான், நயன்தாரா மேம் இன்ஸ்பயர்ட் பிளவுஸ். இது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே இதுதான் எக்ஸ்பென்சிவ் பிளவுஸா இருந்தது. இது 2490. மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். பேஸ் கலர் ஒன்று தான். இது அந்தந்த கலர் சாரியோடையும் பேர் பண்ணிக்கலாம், இல்ல கான்ட்ராஸ்டாவும் பேர் பண்ணிக்கலாம். புட்டி கோர்னர்ஸ்லாம் வந்து நிறைய இயரிங் வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரே ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் தான் இருக்கு. கல்யாணத்துக்கே நான் ஆரி ஒர்க் பண்ணிக்கல. ஸ்டைல் பண்றது கூட எப்படி இருக்கும்னா, அப்படி இந்த ஒரு பிளவுஸை இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்களோட சாரீஸ் தான் நான் கட்டிட்டு போவேன். அப்போ கூட கேட்பாங்க, எப்படி உங்களால அப்படி காலையில வந்த மாதிரியே ஹோல்ட் பண்ண முடியும், அது மெட்டீரியல் அந்த மாதிரி. ஸோ அது அப்படி இருக்கும். பட் நம்ம உள்ளுக்குள்ள நமக்கு ஃபீல் ஆகும்ல, அது கட்டியிருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. அது ஷேப் பேருக்கும் பெட்டிகோட்டுக்குமே மேசிவ் டிஃபரன்ஸ். நம்ம பெட்டிகோட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போ நீங்க இவ்வளவு நேரம் பிளவுசஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? கேன் யூ ஜஸ்ட் ஷோ மீ எதை பத்தி நீங்க பேசுனீங்க, so that I have a clear clarity. Same goes with the viewers also. யா ஷூர். இப்போ நான் குந்தவைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இப்போ ரீசெண்டா இருக்கிற டாப் செல்லர் இது. இதுதான் அந்த சில்க் சாரீஸ்க்கு பேர் பண்றது. இது வந்து இட்ஸ் a பனாரசி பிளவுஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம். யூஸ்வலா நமக்கு ஸ்லீவ்ஸ்ல இங்கே பார்டர் வரும்ல, அப்படி இல்லாம இந்த இடத்துல நம்ம பார்டர் ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் கொடுத்துருக்கோம். நெக்கு கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி இந்த பிளஸ் இந்த வீநெக் பேட்டர்னே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கிளாஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து உங்களுக்கு அட்டாச்சபிள் ஸ்லீவ்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இவங்க எப்போ வேணுமோ அந்த ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் நம்ம கிட்ட இப்போ 11 கலர்ஸ்ல இருக்கு. திஸ் இஸ் லைக் டாப் செல்லர் அட் த மோமெண்ட். அது எவ்வளோ பிரைஸ்? இது வந்து 1890. ஓகே. இது ப்ராப்பர் பனாரசி மெட்டீரியல் தான், இந்த ப்ரொக்கேட் அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி நானே வந்து சில இடத்துல வாங்கி ஏமாந்துருக்கேன். அந்த பிளவுசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். அது வீடியோல பார்த்தா டிஃபரன்ஸ் தெரியாது, பட் நீங்க நேர்ல பார்க்கும்போது தெரியும். அது பனாரசியே கிடையாது, இதுதான் பனாரசி. ஸோ அதனால இந்த ப்ரைஸ் வரும். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு வெல்வெட்ல கோல்டு சீக்வென்ஸ் பண்ண ஒரு பிளவுஸ். எனக்கு ஏதோ இத பார்க்க ஒரு லெஹங்கா இல்ல ஒரு கிராப் டாப் ஃபீல் கொடுக்குது எனக்கு. ஆமா பார்ட்டி வேர் அது மாதிரி. பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி இது டிஃபரெண்டா ஸ்டைல் பண்ணிக்கலாம். நம்ம லெஹங்காக்கும் பண்ணிக்கலாம். ஒரு ஜீன் போட்டுட்டு இதை போட்டு ஒரு லாங் ஓவர் கோட் கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரியோ அந்த மாதிரி போட்டா ஒரு சங்கீத் பார்ட்டி அந்த மாதிரி ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல் மாதிரி புல் ஆஃப் பண்ணலாம். ஸோ டிசைன் பண்ணும் போதே எப்படின்னா, எப்படி இதை வந்து மல்டிபிள் விதத்தில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்ப்போம். ஏன்னா நான் வந்து ஒரு மினிமலிஸ்ட். என்கிட்ட வந்து ஒரு 15-20 செட்டு ட்ரெஸ் தான் இருக்கும். ஒரு கடந்த 10 வருஷத்துல நான் வந்து ஒரு பட்டு சாரி வாங்கினதே கிடையாது. யாராவது கிஃப்டா கொடுக்கறது நீங்க ஒரு 10-15 தான் இருக்கும்னா எப்படி நம்ப? அப்படிதான் நான் இது ஆக்சசரிஸ் இப்போதான் வாங்குறேன். நான் அதுவும் மோஸ்டா ப்ராடக்ட் ஷூட்டோட ஸ்டைலிங்க்கு அப்படி வாங்குறது தான். நான் எப்பவுமே ரொம்ப இப்ப நான் பாக்குறேன் புட்டி கோர்னர்ஸ்லாம் வந்து நிறைய இத்தனை இயரிங் வச்சிருக்கேன், இத்தனை ஆரி பிளவுஸ். என்கிட்ட ஒரே ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் தான் இருக்கு இப்போ வரைக்கும். என் கல்யாணத்துக்கே நான் ஆரி ஒர்க் பண்ணிக்கல. ஸோ அதனால நான் ஸ்டைல் பண்றது கூட எப்படி இருக்கும்னா, ஒரு பிளவுஸ் எப்படி அவங்க மல்டிபிள் கலர்ஸ்க்கு பண்ணிக்கலாம், எப்படி இந்த ஒரு பிளவுஸை இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இது அவங்களுக்கு எப்படி அந்த வேல்யூ அவங்களுக்கு வந்து இந்த பிளவுஸ் கொடுக்கும் அப்படின்றது. ஏன்னா நான் அப்படிதான் வாங்குவேன் இல்லையா? ஸோ அது ஒரு மாதிரி எனக்கு அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு என் மைண்ட்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நீ ஏன் பண்ண மாட்டேற, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா. அது எனக்கு என்னமோ அது தோண மாட்டுது. அவங்க சொல்லுவாங்க உனக்கு பிடிக்கல பட் கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கலாம்ல அப்படின்னு. அது ஏதோ ஒரு மாதிரி கன்ஃபைன் பண்ணிருமோ, ஒரு பிளவுஸ் வாங்கினா அது ஒரு சாரிக்கு தான் யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எனக்கு தோணிடும். இப்போ இதுல வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச பிளவுஸ்ல நான் ஒரு டார்க் கிரீன்லயோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல நான் பைப்பிங் கொடுத்தேன்னா இன்னுமே லுக்கு கொஞ்சம் பாப் அவுட் ஆகும். பட் இப்படி கொடுக்கறதுனால நீங்க இதை இப்போ இந்த சாரிக்கும் இந்த பிளவுஸோ இல்லைன்னா ஒரு வைன் கலர் பிளவுஸ் நான் போட்டுக்கலாம், நேவி ப்ளூ போடலாம். ஸோ இது எப்படி ஈஸியா மிக்ஸ் மேட்ச் பண்ண முடியும், எப்படி ஒரு பிளவுஸ் எடுத்தா நிறைய சாரீஸ்க்கோ இல்லை நிறைய விதமாவோ ஸ்டைல் பண்ண முடியும், பேண்ட்டுக்கு, லெஹெங்காக்கு, ஸ்கர்ட்டுக்கு, அது மாதிரி கான்ஸ்டன்டா எனக்கு அது தோணிட்டே இருக்கும். அந்த மைண்ட்ல வச்சுதான் ஒரு பிளவுஸுமே நம்ம டிசைன் பண்றது. ஓகே. ஸோ இது வந்து இதுவும் இன்னொரு பெஸ்ட் செல்லர் தான், நயன்தாரா மேம் இன்ஸ்பயர்ட் பிளவுஸ் இது. ஸோ இது அவங்க கான்ஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு நெக் லைன். ஸோ இதில் ஃபியூ கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது ரொம்ப நாளாக இருக்கு. ஸோ இதில் ஒரு வேரியேஷன் இஸ் இன் த மேக்கிங். அதோட ப்ரைஸ்
இதோட பிரைஸ் வந்து 1690. ஓகே. அப்புறம் இதுவுமே இப்போ ரீசெண்டா பண்ணதுதான். இது ஒரு பார்ட்டி வேர்க்காக ஷிஃபான், ஜார்ஜெட் அந்த மாதிரி சாரீஸ்க்காக பேர் பண்றதுக்கு. திஸ் இஸ் 1890 இந்த பிளவுஸ். இது வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே இதுதான் எக்ஸ்பென்சிவ் பிளவுஸா இருந்தது. இது 2490. பட் அகைன் இதுல நான் சொன்ன மாதிரி இதுல மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். பேஸ் கலர் ஒன்று தான், ஆனால் மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். ஸோ நீங்க இதை அந்தந்த கலர் சாரியோடையும் பேர் பண்ணிக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்டாகவும் பேர் பண்ணலாம். இப்போ நான் போட்டிருக்கிறதுமே இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் தான், ஒயின் கலர்ல போட்டிருக்கேன் பிங்க் சாரிக்கு. இதுக்கு நான் பிளாக்கும் போடலாம், கோல்டும் போடலாம். அந்த மாதிரி இதே பிளவுஸ் நான் எந்த கலர்ல போட்டாலும் இந்த சாரிக்கு சூட் ஆகும். இதுக்கும் ஸ்லீவ்ஸ் வந்துட்டு இருக்கா? இதுக்கும் ஸ்லீவ்ஸ் இருக்கு, அட்டாச்சபிள் ஸ்லீவ்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ இந்த பிளவுஸ் நீங்க பாத்தீங்கன்னா இது நம்ம கிட்ட இருக்கிற 11 கலர்ஸுமே அந்த ட்ரெடிஷ்னல் சில்க் சாரி கலர்ஸ்ல தான் நம்ம பண்ணது. கிரீன், பிரைட் கிரீன், டார்க் கிரீன், மெரூன், லைட் மெரூன், டார்க் மெரூன், பிளாக், அந்த மாதிரி ஆஃப் ஒயிட், எல்லோ, ரெட் அந்த கலர்ஸ்ல எல்லாம் பண்ணுவோம். அப்போதான் கேட்டாங்க எங்களுக்கு பேஸ்டல் கலர்ஸ்ல வேணும்னு. சரி இதுலயே ஏன் பண்ணணும், புதுசா ஏதாவது ட்ரை பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த பிளவுசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுல கோல்டுமே வந்து இன்னுமே கொஞ்சம் சட்டிலா வச்சிருக்கோம். ஏன்னா பேஸ்டல் சாரீஸ்ல நமக்கு கோல்டு பிரைட்டா தெரியாதுல்ல, ஸோ அதுவுமே கொஞ்சம் சட்டிலா வச்சு இதுல ஒரு 10 கலர்ஸ் கிட்ட இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. யா, ஸோ இதுவும் அதே பிரைஸ் தான்? அதே பிரைஸ் தான் வரும், 1890 தான். இது வந்து பேஸ்டல் வேரியேஷன், இது பிரைட் கலர் வேரியேஷன், அவ்வளவுதான். இதுக்குமே அட்டாச்சபிள் ஸ்லீவ்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ஃபீல்டில் வந்து காம்படிட்டர்ஸ் யார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? யாராச்சும் இருக்காங்களா? காம்படிட்டர்ஸ்னு நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, ரெடிமேட் பிளவுசஸ் இருக்கு, பட் அவங்க கிட்டலாம் காட்டன், நான் பேடட் பிளவுசஸ், கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வெரைட்டி அந்த மாதிரி பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு எல்லா வெரைட்டிலையுமே பனாரசியாக இருக்கட்டும், சாலிட் கலர்ஸ் லைக் பிளெயின் கலர்ஸ், பாந்தினி டிசைன்ஸ், அப்புறம் இப்போதுலேருந்து ஆரி ஒர்க், அதுக்கப்புறம் நான் பேடட் ஆப்ஷன்ஸுமே காட்டனில் வந்து நம்மக்கிட்ட ஹக்கோபா இருக்கு, கலம்காரி, அஜ்ரக், அந்த மாதிரி இவ்வளோ வெரைட்டிஸோட நான் யாரையும் பார்த்ததில்ல. எனக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் நான் பார்த்த வரைக்கும் யாரும் இல்லை. அண்ட் இப்போதைக்கு நீங்கள் சாரீஸ் அண்ட் பிளவுசஸ் மட்டும் தான் செல் பண்ணுறீங்களா, ஒரு அதர் ஆக்சசரிஸ் டூ? ஆக்சசரிஸ் இஸ் இந்த பிளான், அதுக்கு தான் ஒரு ஷெல்ஃப் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி வித்தின் அ மந்த் ஆர் ஸோ ஆக்சசரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள்ட்ட நான் ஒரு கொஸ்டின் எப்பவுமே கேட்கணும் அப்படின்னு நினைப்பேன். என்னன்னா, இப்போ சாரி அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்க வந்துட்டு இந்த காட்டன் பெட்டிகோட்ஸ் அது இருக்கும் இல்லையா, அது போடணுமா, இல்லாட்டி வந்து ஷேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு இருக்கும். பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் கம்ஃபர்ட் இல்லையா. பட் வாட் டு யூ சஜஸ்ட் டு தி கஸ்டமர்ஸ்? நான் வந்து காட்டன் தாங்க சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து 3 years பேக் வந்திருந்தேன் ஆஸ்திரேலியால இருந்து. அப்போதான் இந்த ஷேப் வேர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்தது. நானும் ஆர்வமா போய் ஒரு 3 ஷேப் வேர் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ இந்த ஸ்டால்ஸ் போறப்போ நான் என்னோட ஓன் சாரி அண்ட் பிளவுஸ் போட்டுட்டு போவேன். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு தெரியும் இது கட்னா இப்படிதான் இருக்கும், பிளவுஸ் போட்டா இப்படிதான், ஃபிட் இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்போ என்ன ஆச்சு, அந்த ஷேப் வேர் போட்டுட்டு போனப்போ அந்த மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் இருப்பேன்னு சொன்னேன்ல, இப்போ பயங்கரமா வேர்க்கும். அது சுத்தமா கம்ஃபர்டபுளாவே இல்லை. அது ரொம்ப டயர்ட் ஆகி ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆன மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் நார்மல் பெட்டிகோட் வேர் பண்ணப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரீஸியா, கொஞ்சம் ஏரியா இருந்தது. அது கம்ஃபர்டபுளா இருந்தது. ஏன்னா இப்போ நான் என்னோட சாரீஸ் இப்போ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்களோட சாரீஸ் தான் நான் கட்டிட்டு போவேன். சாரி கட்டுறதுல எனக்கு அந்த கஷ்டமே தெரிஞ்சதே கிடையாது. அப்போ கூட கேட்பாங்க, எப்படி உங்களால அப்படியே காலையில வந்த மாதிரியே ஹோல்ட் பண்ண முடியும், அந்த மெட்டீரியல் அந்த மாதிரி. ஸோ அது அப்படி இருக்கும். பட் நம்ம உள்ளுக்குள்ள நமக்கு ஃபீல் ஆகும்ல அது கட்டியிருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு. அது ஷேப் வேருக்கும் பெட்டிகோட்டுக்குமே மேசிவ் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம பெட்டிகோட்டுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் வீடியோஸ் போடல. I'll show you how we've designed. ஏன்னா நம்ம ஸ்டோர்ல கிடைக்கிற பெட்டிகோட்ஸ் வந்து யூஸ்வலா சம்டைம்ஸ் சிலர் ஹைட்டா, இப்போ என் ஹைட்டுக்கே பாத்தீங்கன்னா எனக்கு 3/4 தான் வரும். என்னோட சைஸுக்கு நான் வாங்குவேன், பட் எனக்கு ஹைட் சின்னதா இருக்கும். இப்போ நான் ஆர்கான்சா சாரி கட்டுறேன் இல்ல ஜார்ஜெட் சாரி கட்டுறேன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்டா ஒரு பார்டர் மாதிரி கால் தெரியும் கீழே. அப்படி இல்லாம கொஞ்சம் லென்த்தியான இன்ஸ்கர்ட் பிளஸ் சைட்ல வந்து ஒரு யூஸ்வலா அந்த நம்ம டை பண்ற இடத்துல ஒரு ஓப்பனிங் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கன்சீல் பண்ணி பட்டன்ஸ் வச்சு நம்ம ஒரு பெட்டிகோட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு மெயினா எனக்கு இதெல்லாம் வந்து கேட்கறதுனால தான் எனக்கு இது தெரியுது. ஏன்னா இப்போ என்ஆர்ஐ கஸ்டமர்ஸா இருக்கட்டும் இல்ல இங்க வந்து லாஸ்ட் மினிட்ல வாங்குறவங்க நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஒரு சாரி ஒரு பிளவுஸ் இதுக்கு ஏதாவது ஷேப் பேர் வச்சிருக்கீங்களான்னா அப்போ நம்ம இன்ஸ்கர்ட்டே கொடுத்தா பெட்டரா இருக்குமேன்னு சொல்லி அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்ஸ்கர்ட்டுமே வந்து உங்களுக்கு நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ் மாதிரியும் கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அதுதான்.
அதுக்கேத்த அது என்ன கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றத மைண்ட்ல வச்சு வீவ் டிசைன். பெட்டிகோட் விஷயம் வந்து நான் மட்டும் இல்லைங்க, ஒரு பாப்புலர் சாரி ட்ரேபிஸ்ட் இருக்காங்க. ஷீஸ் அ செலிபிரிட்டி சாரி ட்ரேபிஸ்ட். அவங்களும் சரி, அவங்க டாட்டர் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. டைரக்டர் சங்கரோட டாட்டருக்கு அவங்க தான் ட்ரேப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுமே சொன்னாங்க, பெட்டிகோட் அவங்க பிரைட்ஸுக்கு ரெஃபர் பண்ணும்போது தே ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் காட்டன் பெட்டிகோட்ஸ். ஏன்னா அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால ஐ திங்க் காட்டன் பெட்டிகோட்ஸ் ஆர் த பெஸ்ட். ஓகே. ஸோ இந்த பிசினஸ்ல வந்து நீங்க ஏதாவது நெகட்டிவ் காமெண்ட்ஸ் ஆர் நெகட்டிவிட்டி நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? லைக் ஃப்ரம் தி அவுட் சைட் வேர்ல்ட். இல்லங்க. லக்கிலி அந்த மாதிரி எதுவும் இல்ல. எங்களுக்கு Lucky வந்து you, touch wood. ஆமா. இப்ப வரைக்கும் எங்களுக்கு நெறைய ரிட்டர்ன்ஸ் வந்ததில்ல. சம்டைம்ஸ் வந்து இப்போ வர்றது கூட எதுக்குன்னா, இந்த கலர் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி நாங்க வந்து கிரீன்னு நெனச்சோம். நாங்க சொல்லியிருப்போம் வீடியோல இது கிரீன் தான்னு. பட் அவங்க ப்ளூன்னு நெனச்சு வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்திருக்கே தவிர்த்து, நெகட்டிவிட்டின்னு இப்ப வரைக்கும் நாங்க எதுவும் ஃபேஸ் பண்ணதில்ல. அஃப்கோர்ஸ் இந்த அ சில பேர் பிளவுஸ் வாங்கிட்டு நான் கொலாப் பண்றேன்னு சொல்லி டேக் பண்ணாம, அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருந்திருக்கு. மேம் உங்களோட பர்சனல் ஃபேவரட் பிளவுசஸ் எது? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.